Swayam Prabha. Digital India. Educated India. கருவறை, அர்த்தமண்டபங்கள் போன்ற விளக்கங்கள்லாம் சொல்லிட்டு வந்தோம். அதனுடைய விமானத்துடைய வகைகள்லாம் பார்த்தோம். ஏகதளம், துவிதளம், திரிதளம் அப்படின்னு வகைகள்லாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ அங்கங்கள், உயர அங்கங்களுடைய லட்சணங்கள் பார்ப்போம். ஹைட் என்ன விதத்தில் இந்த உயர அங்கங்கள், உயரத்தில் வரக்கூடிய அங்கங்கள் பார்ட், அதனுடைய பார்க்க போகிறோம். நீங்கள் கோயில் போயிட்டு பார்க்கும்போது இந்த கருவறையில் பார்த்தீங்கன்னா இந்த வரைபடத்தில் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்கும். அதிஷ்டானம் அது வந்து இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும். அனைத்து விதமான கோயில் போனீங்கனாலே இந்த மாதிரி இருக்கும். நான் முதல்ல வந்து கல்காரம்ன்ற ஒரு பகுதி நடத்தும்போது சொன்னேன், உத்தரமட்ட வேலை, பஞ்சாங்க வேலை, இரட்டை பஞ்சாங்க வேலை, முகபத்திர வேலைங்கிற ஒரு கல்காரம்ன்ற ஒரு பகுதி நடத்தும்போது சொல்லியிருந்தேன். அதில் இந்த உருவங்களையே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த அங்கங்கள் ஏன் இப்படி வரணும், இந்த அதிஷ்டானத்தில் உபபீடத்தில் ஏன் இப்படி வரணும் அப்படின்னு இருக்கு. உபபீடம் என்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி இதுதான் உபபீடம். அது கோவிலை வந்து உயரமாக எடுத்து காட்டுறதுக்காகவும் ஹைட் கூட்டுறதுக்காக கோவிலுடைய அங்கம் வந்து உபானம், அதாவது பத்ம அதிஷ்டானத்தினுடைய அடியில் தான் ஆரம்பிக்குது. இந்த உபபீடம் என்றது அதனுடைய உயரத்தை பிரம்மாண்டமாக எடுத்து காட்டுறது, ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக உபபீடம். அது உபபீடத்துக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த அதிஷ்டானம், பாதவர்க்கம், பிரஸ்தரம், இந்த 3 அங்கங்கள் தான் வந்து திருக்கோயிலை சேர்ந்தது. அப்போ இந்த அது உபபீடத்துக்கு மேலே அமையக்கூடிய அதிஷ்டானத்தில் என்னென்ன வரிகள் வருது, அந்த வரிகளை ஏன் இந்த மாதிரி அமைக்கணும், இந்த வரிகளினுடைய தத்துவங்கள் என்ன, இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அது ஏதோ ஒரு டிசைனாகவோ இல்லை அலங்கார ரூபமான வேலையோ அல்ல. அந்த அதிஷ்டானத்தில் வரக்கூடிய வேலைகள் இந்த அங்கத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே, அந்த அங்கங்கள் ஏன் இப்படி இருக்கு, எதனால் இந்த அங்கங்கள் அந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்ற விஷயம் வந்து முதல்ல யாருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முதல்ல இந்த சொரூபங்கள் வந்து யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விளக்கம் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு வரிக்கான விளக்கம் நான் சொல்கிறேன். பத்ம வரி, குமுத வரி, பட்டியல் வரி அப்படின்ற வரிகளுடைய பேர் நான் சொல்கிறேன், அதனுடைய அங்கங்கள் நான் சொல்கிறேன். இது யாருக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்ல முதல்ல ஒரு ஸ்லோகம் என்ன சொல்கிறாங்கனாக்கா, மூலாதாரமே பத்மவரி. மூலாதாரம்ன்றது அடிப்படை, பேசிக் மூலாதாரம் அப்படின்னு சொல்கிறது, அது பத்மவரி என்றும், ஜெகதியே சுவாதிஷ்டானம். சுவாதிஷ்டானம் என்று 6 விதமான அங்கங்கள் சொல்லுவாங்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம் அப்படின்னு அந்த 6 அங்கங்கள் தான் இது. அதை பின்னாடி நான் சொல்லப்படாது என்னென்ன விஷயங்கள்ல. இப்போ மூலாதாரமே பத்மவரி என்றும், ஜெகதி சுவாதிஷ்டானம் என்றும், மணிப்பூரகமே குமுதவரி என்றும், பட்டியல் வேதியல் அநாதகம் என்றும், மற்றது பாதவர்க்க தசை நாடிகள் என்றும், கால்கள் நாடிகள் என்றும், உத்தரம் கபோதகம் ஆகிய 2ம் அருங்கோணம் ஆகிய விசுத்தி என்றும், வியாழமே ஆக்னேயம் என்றும். ஆக்னேயம்னா உச்சி, சூரிய மண்டலம், சந்திரமண்டலம், அநேக சாசனம் சொல்லப்படுது. இது யாருக்கு தெரியும் சொன்னா, வரப்பிரசாதியும் தெய்வ பக்தியும் உடைய புண்ணியவான்கள், ஞான சக்தி உள்ளவர்கள் கண்ணுக்குமே இது வந்து அந்த சுரூபமா தெரியும். மற்றவர்கள் பார்வைக்கு இது ஒரு அலங்காரமா தான் தெரியும். வரப்பிரசாதி மீன்ஸ் ரொம்ப ஒரு தெளிவான எண்ணம் உள்ள, ஒரு உயர்ந்த மனநிலை உள்ள, கண்ணியமான ஒரு தெய்வத்தினுடைய கடாட்சம் கிடைச்ச ஒரு புத்தி உள்ள ஒரு மனுஷன் வரப்பிரசாதின்னு சொல்லலாம். அவங்களுக்கும் புண்ணியவான்களுக்கும் ஞானசக்தி உள்ளவங்க எல்லாத்தையுமே யோசித்து பார்க்கக்கூடிய ஞானசக்தி உள்ளவர் கண்ணுக்கு மட்டும்தான் இது அந்த ரூபமாக தெரியும். மற்றவர்களுக்கு இது வந்து அலங்காரமாக தான் தெரியும், ஒரு கட்டடமாக தான் தெரியும் அப்படின்னு இதை சொல்ல வராங்க. இப்போ முதல்ல இந்த
உயரத்துல அதிஷ்டானத்துடைய உயரத்துல முதல் வரி என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்மவரி. இது பத்மவரி மூலாதாரமானதால் இந்த பத்மவரி கூட அந்த ஒயிட்ல காமிச்சிருக்க பகுதி வந்து இந்த மூலாதாரத்தை நான் என்ன விளக்கம் சொல்லணும் அந்த வரியை வந்து அங்கே வெள்ளையில காமிச்சிருக்கேன். இந்த இந்த அங்கங்கள் நீங்க திருக்கோயில பார்த்துருக்கீங்க இல்லையா? கோயில்ல எல்லா கோயில்களையும் இந்த அங்கங்கள் பார்த்துருக்கீங்க. இது இந்த பத்மவரின்றது வந்து மூலாதாரம்னு சொல்றாங்க. இதனுடைய விளக்கம் சொன்னா அது கூட என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த மூலாதாரத்தை கூடதான் சுவாதிஷ்டானமும் இருக்கு. 6 அதிஷ்டானம் சொல்லுவாங்க, 6 அஸ்தானம் சொல்லுவாங்க. மூலாதாரம் தான் முதல்ல நான் சொல்றேன், அடுத்தது சுவாதிஷ்டானம். இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று பிணைந்தது நம்முடைய உடம்புடைய உறுப்புகள்ல. மூலாதாரம் என்பது நம்ம உட்கார இடம், நமக்கு சுவாதிஷ்டானம் என்றது இந்த பகுதி. இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று ஒன்றி இருக்குது, இதை பிரிக்க முடியாது. அதனால்தான் அந்த ரெண்டு வரையுமே சேர்த்து ஒரே விளக்கமா சொல்றாங்க. மூலாதாரம் பத்மம் என்றும் சுவாதிஷ்டானம் என்பது ஜெகதி என்றும் ரெண்டும் ஒன்றா இருக்கணும். அதனால அதை சதுரமா அமைக்கணும். இந்த மூலாதாரம் வந்து சொல்லக்கூடிய இந்த பத்மவரின்றது நீண்டு இருக்கிறதுனால அது ஒரு அழகான அமைப்பாக அமைக்க வேணும்னு சொல்றாங்க. அதனால பத்மமா அமைக்கிறாங்க. இது சதுரமா ஜெகதி ஒன்றா இருக்கிறதுனால இதை சதுரமா அமைக்கணும்னு சொல்றாங்க. அதனாலதான் ஜெகதி சதுரமாகவும் பத்மவரி வந்து இதழுடன் கூடியதாகவும் அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பத்மவரிக்கும் ஜெகதி வரிக்கும் கொடுக்கப்பட்டுள்ள விளக்கம். இது மற்ற மேடம் விருத்த குமுதம் அது வேற, குமுதம் அடுத்தது, அதுக்கு அது மேல வர்றது. அது ஜெகதி பட்டையதான் இருக்கும். பத்மம் வந்து எப்போதும் விரிந்து மடர்ந்து இருக்கக்கூடியது, அது எப்போதும் பத்மம் தான் இருக்கும். இல்லை, இது இந்த தத்துவங்கள் தான் இந்த விஷயங்கள் அப்படின்றது ஒரு ஒரு அமர்ந்த நிலையில நம்ம அந்த ஒரு உருவம் இருந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் கருவறையா நம்ம பார்க்கணும் அப்படின்றதுடைய ஒரு விளக்கம். அது எல்லா திராவிட நாகரிகம் எல்லாத்துக்குமே அந்த 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 இந்த மாதிரியான வர்க்கங்கள் இருந்தா அதற்கு பேர் அதுதான். அதுதான் கான்செப்ட். அதுதான் டிசைன். அதாவது கலாச்சாரத்தால அவங்களுக்கு அந்த கலைகளுடைய கூடுதலாக்கி காமிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு அரசர்களும் ஒவ்வொரு ஆளுமை வரும்போதும் அந்த கலைகளையும் அதனுடைய வேலைப்பாடுகளையும் நுணுக்கமாக்கி அதிகமாக்கி காமிச்சிருப்பாங்க. ஆனா ஆதாரம் என்பது ஒண்ணுதான். ஆதாரமே சொந்தம். அது அப்போ இனி நீங்க கோவில்ல பார்க்கும்போது இந்த பத்மவரின்றது மூலாதாரம், அந்த ஜெகதின்றது வந்து சுவாதிஷ்டானம். அது எப்போதும் சுவாதிஷ்டானம் எப்போதும் சதுரமா தான் இருக்கணும். பத்மம் என்ற மூலாதாரம் அது வந்து இப்படி வளைஞ்சு பத்மம் தாமரைப்பூ போல அப்படி வளர்ந்து இருக்கணும். அமர்ந்த நிலை அமரம் இல்லையா, அதுக்கு பத்மாசனம் கொடுக்குறோம் இல்லையா, இந்த மாதிரி. இது இந்த முதல் வரி 2 ஸ்தானங்கள் அதில் அடங்கிறது. மூலாதாரம் சுவாதிஷ்டானம் ரெண்டுமே அதில் அடங்கிறது. இந்த காமிச்சிருக்கக்கூடிய உறுப்பு வெள்ளையில காமிச்சிருக்கக்கூடிய உறுப்பு தெரியுதுங்களா அதில் உங்களுக்கு? இது ரெண்டும் சேர்ந்தது தான் பத்மம். கீழே இருக்கிறது பத்மம், மேலே உள்ளது ஜெகதி. பத்மம் ஜெகதி. அடுத்தது மணிபூரகம். இது 3வது ஆதாரம். 6 ஆதாரம் சொல்லுவாங்க. அதுல 2 ஆதாரம் பார்த்துருக்கோம். மூலாதாரம் பார்த்துருக்கோம், சுவாதிஷ்டானம் பார்த்தோம். இப்போ 3வது பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா மணிபூரகம். குமுதவரின்னு சொல்லுவாங்க. அதை குமுதகம், குமுதவரி. இது மணிபூரகம் சொல்றது. இது உந்தி தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உந்தி தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது விஷ்ணுவோட அங்கமா சொல்லப்படுறது, மகாவிஷ்ணுவோட பாட்டா சொல்றது. சுவாதிஷ்டானத்துக்கு மேல இருக்கக்கூடியது. சுவாதிஷ்டானத்துக்கு மேல அமைந்த ஒரு உறுப்பு. இது வட்ட வடிவமாக உள்ளது. இது மகாவிஷ்ணுடைய அம்சம் சொல்லக்கூடியது. இதனால இதை வந்து குமுதகவரின்னு சொல்றாங்க. இந்த குமுதகவரி வட்ட வடிவமாக தான் இருக்கும். அது அதுல மாற்று கருத்து வரப்பா. எப்படி ஜெகதி சதுரமா இருக்குதோ அதே போல குமுதமும் வட்ட வடிவமாக தான் இருக்கும். இதுல மாற்று செய்யக்கூடாது. இந்த குமுதவரியில எத்தனை வகையான குமுதவரிகள் இருக்குன்றது ஒரு தனியாக, அதுல வந்து நிறைய வகைகளான இருக்குது.
அதாவது முழுவதும் வட்டமாக அரை வட்டமாக செய்வது, 7 பட்டை செய்வது, 5 பட்டை செய்வது, 3 பட்டை செய்வது, இந்த மாதிரி அதில் வகைகள் நிறையா இருக்குது. அது இன்னும் அடுத்த அங்கங்கள் இன்னும் டீப்பாக போகும்போது அடுத்த வரியில் அதை நம்ம பார்க்க போகிறாங்க. இப்போ முதல்ல லட்சணங்கள் என்னன்னு முதல்ல தெரியும். இந்த குமுதம் எப்போதும் வட்ட வடிவமாக தான் இருக்கும், அரை வட்டம். அந்த ஜெகதிக்கு மேலே இருக்கும். அதான் அது 5 பட்டை குமுதகம், 7 பட்டை குமுதகம், 3 பட்டை குமுதகம், அணிக்கம்பு தாழ்த்திய குமுதகம், அதனுடைய வகைகள் நிறையா இருக்குது. இதில் நான் வந்து 5 பட்டையாக காமிச்சிருக்கேன். விருத்தமாகவும் வரும், அது விருத்தமாகவும் வரும், அது அரை வட்டமாகவும் வரும். அது இது வந்து இதுக்கு மாற்று வரி போடக்கூடாது. குமுதம்னா குமுதம் தான் சுற்றி வரணும், அதில் மாற்று வரி போடக்கூடாது. ஸோ இந்த மூணாவது வரி வந்து என்னன்னாக்கா, இந்த மணிப்பூரகம் இது வந்து அரை வட்டம் தான் வரணும், ஜெகதிக்கு மேலே வரக்கூடிய வரி. சில இடங்களில் இந்த குமுதத்துக்கும் ஜெகதிக்கும் நடுவில் சிறு கண்டம் இருக்கும். கண்டம்னா இடைவெளி. இதில் இடைவெளி இல்லாமல் காமிச்சிருக்கோம். இடைவெளியோடும் கண்டத்தோடையும் வரும். அப்படியும் அமைக்கலாம். இடைவெளியும் இருக்கலாம், இடைவெளி இல்லாமல் ஜெகதி மேலேயே அந்த குமுதம் அரை வட்ட குமுதம் அமர்ந்திருக்கலாம். இதனுடைய வகைகளை அந்த அதிஷ்டானத்தினுடைய வகைகள் பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சது பார்க்க போகிறோம். முதல்ல அங்கத்தினுடைய பெயர்கள் இதெல்லாம், லட்சணங்கள் இதெல்லாம். இப்போ 3 ஆதாரம் முடிஞ்சது. 6 ஆதாரத்தில் 3 ஆதாரம் சொல்லியிருக்கு. அடுத்தது ஆதாரம்னு சொல்கிறது அநாதகம். இது நம்ம உடம்புல எந்த பகுதியாக சொல்கிறோம்னா மார்பு பகுதியாக சொல்கிறாங்க. அநாதகம்ன்றது மார்பு பகுதியாக சொல்கிறாங்க. இது சதுரமாக அமைக்கணுன்றாங்க. சதுரமாக அமைக்க வேண்டாம். இதனுடைய இந்த வர்க்கங்கள் இருக்கு இல்லையா, அதில் காமிக்கிற வர்க்கங்கள் எல்லாம் இந்த இதுதான் இப்போ நம்ம பார்க்கறது. இது சதுரமாக அமைக்கணும். இதுக்கு அது அலங்காரம், 2 பக்கம் மேலே இருக்கக்கூடிய 2 அலங்காரங்கள் இருக்கு. இது சதுரமாக வரணும். என்ன உயரமோ அது கலக்கு இந்த மெயின் வால்லும் வெளியில் வரும், ப்ரொஜெக்ட் ஆகிட்ட வெளில வர்றது சமம். அதனால இது சதுரமாக தான் அமைக்கணும். இது மார்பு பகுதி. ஒரு மனிதன் அமர்ந்த நிலையில் இருக்கும்போது அதனுடைய மார்பு பகுதி. இதை மாற்றி செய்யலாம், அலங்காரம் பண்ணலாம் அப்படின்றாங்க. அலங்காரங்கள் மாற்றி செய்யலாம். அதற்கு மாற்று வரியாக கபோதகம் என்று சொல்லக்கூடிய பத்மம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, கபோதம் மேலே வரக்கூடிய அமைப்பை அதை மாற்றி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மார்பு பகுதி. 4வது ஆதாரம் இது மார்பு பகுதி. இது சதுரமாக அமைக்கணும். இதற்கு மாற்றாக கபோதகம் அமைக்கலாம். அந்த கபோதங்கள் அமைத்துள்ள விஷயங்கள் எங்கே பார்க்கலாம்? பழமையான கருங்கல் அமைப்பில் இருக்கிற கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நம்ம முகசாலைன்னு சொல்லியிருப்போம் இல்லையா, மையத்தில் மட்டும் ஒரு பகுதி வெளியே இழுத்து காமிச்சிருப்பாங்க. நம்ம ஒரு காமிச்சிருக்கோம் பாருங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த பகுதி வெளியில் வரும், முகசாலைன்னு பேர் வெளியில் வரும். இதுக்கு மாற்று என்ன பண்ணலாங்க அப்படின்னா, இந்த இடம்லாம் இந்த சதுரமாக போடுவாங்க. இங்கே வரும்போது மட்டும் கபோதகம் இப்படி இருக்கு இல்லையா, இது இந்த பக்கம் கவுந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மையசாலையில் முகசாலையில் செய்யலாம். மாற்று வரி போடலாம். அது நீங்கள் பழையமான கோயில்களில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செய்திருப்பாங்க. புதிய கோயில்களில் அந்த மாதிரி இல்லை, பழமையான கோயில்களில் செஞ்சுருப்பாங்க. அப்போ நம்ம பார்த்த 4வது ஆதாரம் இது. இது பேர் குத்துப்பட்டியல்னு வந்து தமிழில் சொல்லக்கூடியது. குத்துப்பட்டியல். இது வந்து 2 விதமாக செய்யலாம். பட்டியலாகவும் செய்யலாம், கபோதகமாகவும் செய்யலாம். அதிலே கொடுத்துருக்கேன். இது முகசாலையில் மாற்றி அமைக்கலாம். தமிழில் கீழே கொடுத்துருக்கேன், அதிலே கொடுத்துருக்கேன். அடுத்தது அடுத்த ஆதாரம் விசுத்தி. விசுத்தினா கண்டம். அந்த சிவர் முழுசுமே அதுதானே உயரமாக எடுத்து காமிக்கக்கூடிய பகுதி கண்டம். இதில் வந்து மகேசன் வந்து அருங்கோண ரூபத்தில் இந்த கண்ட பகுதியில் இருக்கிறாருன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அந்த கால்கள், பலகை, குடம், மேலே போதியல் இதெல்லாம் சேர்ந்த அந்த கண்டம் என்று சொல்லக்கூடிய பித்தி கண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் வரக்கூடிய பகுதி தான் வந்து விசுத்தின்னு சொல்கிறாங்க. இது 5வது ஆதாரம். அருங்கோணம்னா இப்படி 6 அந்த ரூபத்தில் வந்து சுவாமி
இந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம உடம்புல வந்து அருங்கோணத்துக்கு இந்த இடத்துல சுவாமி அருங்கோண ரூபத்தில் நம்ம இடத்துல இருக்காரு, கழுத்துல இருக்காரு அப்படின்னு. அதுதான் அருங்கோண ரூபமான ரூபம் அது அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த கழுத்து பகுதி என்று சொல்லக்கூடிய கண்டம். புரியுதுங்களா? இப்ப அந்த பாத வர்க்கம் சொன்ன பார்த்தீங்கனாலே நீங்க அது கழுத்து அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன். இந்த 6 ஆதாரங்கள் கேள்வி படிச்சிருக்கீங்களா? 6 ஆதாரங்கள் சக்கராஸ் அந்த யோகாவிலலாம் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அமர்ந்த நிலையில வந்து சுத்தி வரக்கூடிய இந்த 6 ஆதாரங்கள். இந்த 6 ஆதாரங்கள் தான் வந்து இந்த கருவறையுடைய அம்சம், அங்கங்கள். அது தனி, அது சிகஸ்தரம். ஆதாரம் 6 தான். அது எவ்வளோ சைடு வந்து 7 ஆகுது. நம்ம உடம்புக்கு வந்து 6 தான். அடுத்தது ஆக்னேயம், இந்த பகுதி தலைப்பகுதி, இதிலிருந்து தலைப்பகுதி காத்துன்றது ஆக்னேயம் சொல்றது. இது லல்லாடஸ்தானம் சொல்றது. இங்க எல்லாமே முட்டி நிக்கிற ஸ்தானம் எதுன்னா லல்லாடஸ்தானம் இந்த விஷயம் சொல்றது. இது எல்லாமே முச்சந்தி வீதின்னு சொல்லுவாங்க. எல்லா விதமான செயல்களும் இங்கதான் நமக்கு வந்து பூர்த்தி அடையுது. அதனால இது வந்து பிரஸ்தரம் சொல்லக்கூடிய உத்தரம், எழுதலும், கம்பு அந்த இடம், அந்த மேலக்கூடிய யாழவரி மூடக்கூடிய இடம் வந்து உங்களுக்கு ஆக்னேயம் அப்படின்றாங்க. அப்ப 6 ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டுதான் ஒரு கருவறை என்பது உபானம் முதல் யாழம் வரை உள்ள உயரமாக விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் இப்ப வந்து முன்னாடியே நான் சொல்லிட்டேன். இது யாருடைய கண்ணுக்கு தெரியும்னு சொல்லியிருக்காங்கன்னாக்கா, புண்ணியவான்கள் ஞான சக்தி உள்ளவர்களுடைய கண்ணுக்கு தெரியும்னா அதை நீங்க யோகா மற்றும் அந்த மூச்சு பயிற்சி வகுப்புகள்லாம் போனீங்கன்னா இதை இந்த மாதிரி இருக்கு, உன்னுடைய அங்கம் இந்த மாதிரி இருக்கு, இந்த இடத்துல இந்த பலன், இந்த பயிற்சி செய்யறதுனால உங்களுக்கு இந்த பலன் கிடைக்கும்னு அந்த வகுப்புகளில் என்னுடைய தெளிவான விளக்கங்கள் கொடுப்பாங்க. அதில் மூலாதாரத்துக்கு என்ன பயிற்சி கொடுக்கறது, சுவாதிஷ்டானத்துக்கு என்ன பயிற்சி கொடுக்கறது, மார்புக்கு பயிற்சி அப்படின்னு மூச்சு பயிற்சி வகுப்புல சொல்லியிருப்பாங்க. ஒரு மனிதன் அமர்ந்த நிலையில் இருந்தால் அதுவே கருவறை. அப்போ ஒரு கடவுளுடைய அங்கம் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா அமர்ந்திருக்க நிலை தான் கருவறை, திருக்கோயிலுடைய கருவறை. இந்த உச்சிக்கு மேல வரக்கூடிய 7வது விஷயம் தான் அலங்காரம். 7வது ஆதாரங்கள் அலங்காரம். அது நமக்கு இங்கே அந்த விமானங்கள்ன்ற பேர்ல பார்த்தோம். அதுக்கும் நமக்கு சொரூபம் சொல்லியிருக்காங்க. அந்த கண்டம் என்னது, அந்த சிகரம் என்னதுன்னு அதுக்கும் சொரூபம் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அந்த விகிதாச்சாரத்தில் நம்ம அதை அமைக்கிறோம். நம்ம இதில் இது இந்த 6 ஆதாரத்தையும் நாம் உணரும் போதுதான் இதை வந்து நம்ம அந்த 6 ஆதாரமா நம்ம பார்க்க முடியும். அப்ப நம்ம உணரணும் போது இதுக்கான செய்திகள் நம்ம இன்னும் சேர்த்து அது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். எனவே திருக்கோயிலுடைய பக்க சுவற்றில் வரக்கூடிய வர்க்க வேலைகள் சொல்லக்கூடியது எல்லாமே இந்த வர்க்கங்கள் எதுவுமே வந்து ஒரு அலங்கார பொருள் அல்ல, ஒரு அங்கம், உடலின் ஒரு அங்கம். அது உள்ள எப்படி இருக்கோ அதை வெளியே இங்கே காமிக்கிறாங்க. நம்ம உடல் உள்ள எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பை அதை இங்கே வெளியில காமிக்கிறாங்க. இதுதான் கருவறையோட உயரத்தினுடைய அடிப்படை விஷயம், அடிப்படையான விஷயம். உயர அங்க லட்சணத்தில் அதிஷ்டானம், பாதவர்க்கம், பிரஸ்தரம் இது மூன்றும் கல்காரத்தினுடைய அடிப்படை விஷயங்கள். பிரஸ்தரம் ஒரு கூறு, பாதவர்க்கம் 2 கூறு, பிரஸ்தரம் 1 கூறு, மொத்தம் 4 கூறுகளாக வந்து இது உயர அளவு பிரிக்கப்பட்டிருக்கும். அகலம் என்னவோ, நம்ம கால்பரவாயின்னு சொல்லக்கூடிய அகலம் என்னவோ அந்த அகலத்தை எடுத்து இது 4 கூறா உயரம் பிரிச்சிருப்பாங்க. அதுல அடிப்படையா வர்றது தான் இந்த அதிஷ்டானம் சொல்லக்கூடிய மூலவரி, பத்மவரி, மூலாதாரம் அப்படின்னு அதுல ஆரம்பிச்சு விசுதின்னு சொல்லக்கூடிய இந்த வியாழ வரிகள், உச்சி வரிகள் சொல்லக்கூடிய வரிகள் இருக்கக்கூடிய விளக்கங்கள் உங்களுக்கு